வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். ஹீரோயின்ஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸாக நமக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸை பற்றி ஓப்பனாக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் சமந்தா பார்த்திங்கன்னா தனக்கு இருக்கக்கூடிய மயோசிட்டிஸ் பற்றியும் அதனால் அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தீபிகா படுகோன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்ட் இஷ்யூஸ், ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலவே ஸ்ருதிஹாசனும் தனக்கு இருக்கக்கூடிய PCOS ப்ராப்ளம் பற்றியும் ஓப்பனாக பேசியிருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் இப்போ இருந்திருக்கவங்க தான் அனுஷ்கா செட்டி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரிய வகை நோய் பற்றி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஷேர் பண்ணிட்டு வராங்க. அப்படி என்ன அவங்களுக்கு ஒரு அரிய வகை நோய் இருக்குன்னு பார்க்கலாம். அனுஷ்கா செட்டி பார்த்திங்கன்னா தமிழில் 2006 2ன்ற மூவியில் அறிமுகமானாங்க. இவங்க மாதவனுக்கு பேரா இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி. இவங்க தமிழில் 2006 என்ட்ரி ஆனாங்க. இவங்க விஜய் கூட நடித்த படம் வேட்டைக்காரன். இது 2009 ரிலீஸ் ஆச்சு. இதை தொடர்ந்து சிங்கம்ன்ற மூவி பார்ட் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கன்யூஸாக 2010 2015 வரைக்குமே சூர்யா கூட பேரா நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. இது பார்ட் 1, 2, 3ன்னு போயிட்டு இருந்துச்சு. ரஜினி கூட லிங்கா மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அஜித் கூட என்னை அறிந்தால் மூவியில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி முன்னணி ஹீரோக்கள் கூடவே அதிகமான மூவியில் ஆக்ட் பண்ணி அவங்க ஆக்ட் பண்ண எல்லா மூவிஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாகவே இருந்துச்சு. இது தவிர அனுஷ்கா செட்டி பார்த்திங்கன்னா நிறைய ரோல்ஸ், தனக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நிறைய ரோல்ஸில் நடிச்சிருப்பாங்க. அருந்ததி போன்ற மூவிஸாக இருக்கட்டும், பாகுபலியாக இருக்கட்டும், நிறைய மூவிஸில் தனக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடித்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் நல்ல ஒரு மாஸ் ஹீரோயினாகவே வந்தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் சரி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹீரோயினாக இருந்து வந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட அனுஷ்காவுக்கு பார்த்திங்கன்னா என்ன அரிய வகை நோய் இருக்குதுன்னு ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சிரிப்பு தான். அவங்களால சிரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 to 20 நிமிஷம் வரைக்குமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதாமா. அந்த டைமில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தால் கூட அவங்க பிரேக் எடுத்துப்பாங்களாமா. இவங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிற நேரத்தில் எல்லாரும் போய் ஸ்நாக்ஸ் அண்ட் டிஃபன் எடுத்துகிட்டு முடித்து பார்த்தா கூட இவங்க கன்யூஸாக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களாமா. அந்த அளவுக்கு இவங்களோட சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அது தனக்கு ஒரு அரிய வகை நோயாக இருக்குது. என்னோட சிரிப்பு தான் என்னோட நோய் மாதிரி எனக்கு தோணுது. இது ஒரு நல்ல விஷயம்தான், ஆனாலுமே அது அதிகமாக என்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னோட சிரிப்பை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட் டேஸில் அவங்க ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது போன்ற சினிமா தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.